ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் ஜூலை மந்தில் வந்து நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அன்லைக் அதர் வீடியோஸ், இந்த வீடியோஸில் வந்து நம்ம சேனலோட டைட்டிலுக்கு ஏற்ற விதமாக இன்சைட் டு ரியல் ட்ரேடிங் பண்ணப்போ எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கும். எல்லா ட்ரேடுமே வின்னிங் ட்ரேட்ஸ் இருக்காது, நமக்கு லூசிங் ட்ரேட்ஸும் இருக்கும் ரியல் ட்ரேடிங்கில். அது பல சேனலில் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் நாம் வந்து எந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம், எத்தனை வின்னிங் ட்ரேட்ஸ், எத்தனை லூசிங் ட்ரேட், சைக்காலஜி ஆஃப் ஈச் ட்ரேட், அப்புறம் வந்து எப்படி உங்களுக்கு வின் ரேட் இருக்குது, என்ன மாதிரியான அவுட்கம் இருக்குது வின் ரேட்னால, அதை பற்றியெல்லாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம பார்த்தது வந்து USDINR. ஓகே, USDINRல நான் வந்து ஒரு பேட் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்திங்கன்னா 1:2.46 இருக்குது. அருமையான பேட் பேட்டர்ன். இன்னொரு ட்ரேடும் வந்து நான் இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், பட் அது நம்ம யூடியூப் சேனலில் போடல. அது பார்த்திங்கன்னா இன்னொரு பேட் பேட்டர்ன் இந்த இடத்துல. ஸோ சூப்பராக அதுவும் ப்ளே ஆகிடுச்சு. பட் நம்ம அதை பற்றி எடுக்க போகிறதில்ல. இந்த ப்ரெடிக்ட் பண்ண இந்த பேட் பேட்டர்ன் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி 0.382 ஃபஸ்ட் டார்கெட், 0.618 செகண்ட் டார்கெட். ஸோ ரெண்டு டார்கெட்டுமே நமக்கு ஹிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வின்னிங் ட்ரேட் USDINR. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெயில். நம்ம இந்த வீடியோஸ் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருந்தோம் அதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை கூட போய் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெயிலில் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா மறுபடியும் ஒரு பேட் பேட்டர்ன். ஸோ இதுவும் வந்து நைஸ் வின்னிங் ட்ரேட். இதையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 1.38 ரிஸ்க் ரிவார்டு, உங்களுக்கு வெரி குட் ட்ரேட். ஸோ இது வந்து இன்னொரு பேட் பேட்டர்ன். ஓகே, இது வந்து இன்னொரு வின்னிங் ட்ரேட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிண்ட்காப்பரில் வந்து வெரி குட் ட்ரேட். ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி கீழே போயிட்டு, ஸோ நைஸ் ரிட்ரேஸ்மெண்ட். நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் 3.35. ஸோ இதுவும் ஒரு நைஸ் வின்னிங் ட்ரேட். இதோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வேறு நான் போட்டிருந்தேன், அது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ 3 ட்ரேட் பார்த்துருக்கோம், 3மே வின்னிங் ட்ரேட்ஸ். 4வது பார்த்திங்கன்னா கிரானுலஸும் பார்த்திங்கன்னா ஒரு பேட் பேட்டர்ன் ட்ரேட் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இது வந்து ஒரு லூசிங் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லூசிங் ட்ரேட். ஸோ 4 ட்ரேடில் நமக்கு 3 வின்னர் 1 லூசர். அதுக்கப்புறம் செஞ்சுரி டெக் நம்ம ப்ரெடிக்ஷன், இதுதான் ப்ரெடிக்ஷன். இது ஒரு சேனல் பிரேக் அவுட். ரிஸ்க் ரிவார்டு 1:2.05. இன்னும் அந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது இஸ் அன் ஆன்கோயிங் ட்ரேட். இதை நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிபிசிஎல்ல ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். ஸோ 1.66 ரிஸ்க் ரிவார்ட், இதுவும் ஒரு வின்னிங் ட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வரில் நான் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன். சில்வர் ETF நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கொடுத்த பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஹிட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி ஒரு புல்லிஷ் ரன் போயிட்டுருக்கு. மேபி இது வந்து டார்கெட் போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தோம். இந்த பெரிய சேனல்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதோட சேனல் ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைக்கு போனால் 1:3 ரிஸ்க் ரிவார்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எனிவேஸ் இது வந்து நம்மளோட ரிஸ்க், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ திஸ் லூசிங் ட்ரேட். இது வந்து ஒரு லூசிங் ட்ரேட். இனி இப்போ நீங்கள் என்ட்ரா இல்லாமன்னு கேட்டால் இப்போ என்ட்ரா வேண்டாம். இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சா மேபி என்ட்ரி கேண்டில் ஹையர் க்ளோஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா ஐ கேன் ட்ரை டு என்டர். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டுக் மை ஸ்டாப் லாஸ் அட் த ஸ்டாப் லாஸ் ஹிட். இந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணாதீங்க. இது வந்து எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயந்தான். எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ உங்களோட பிளானில் நீங்கள் வந்து ஸ்டிக் ஆகிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடச்சுன்னா இது இப்போ கூட வாங்கலாம். சில்வர் வந்து ChatGPTயோட ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ 6 ட்ரேட்ஸ் ஹியர். 6 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா 7 ட்ரேட்ஸ் இருக்குது. 7 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆன்கோயிங் ட்ரேட் செஞ்சுரி டெக், இது முடியல.
இதுக்கு இன்னும் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இதை விட்டுடலாம். அவுட் ஆஃப் another 6 trades, 4 trades are winning trades, 2 trades are losing trades. ஸோ losing trades எதெல்லாம் பார்த்தீங்கன்னா granules and silver, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு losing trade. அடுத்த 4 வந்து winning trades. ஸோ டோட்டல் 6 trades, 4 winning trades, 2 losing trades. ஸோ ஆவரேஜ் ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 2.21. அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே 1% ஆஃப் கேபிட்டல் தான் ரிஸ்க் பண்ணுவீங்க ஒரு ட்ரேடில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 லூசிங் ட்ரேட்ஸுக்கு உங்களுக்கு 2% வந்து லூஸ் ஆகிருக்கும். ஓகே, 2% லூஸ் ஆகிருக்கும். பட் வின்னிங் ட்ரேட்ஸ் 4 இருக்குது. ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒரு ட்ரேட்ஸ்லையும். ஸோ எவ்வளோ தான் ரிஸ்க் ரிவார்ட் சேஞ்ச் ஆனாலும் லூசிங் சைட்ஸில் வந்து நம்ம 1% தான் லூஸ் பண்ணுவோம். ஸோ 2 லூசிங் ட்ரேட்ஸ்க்கு வந்து 2% வந்து நம்ம லூஸ் பண்ணியிருப்போம் கேபிட்டலில். 4 வின்னிங் ட்ரேட்ஸ்க்கு ஆவரேஜ் ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 2.24. ஓகே, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 8.85 ஃப்ரம் June 1 to July 14. ஓகே, இது வரைக்கும் உள்ள நம்ம சேனலில் போட்ட ட்ரேட்ஸோட ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 8.85. ஓகே, நீங்கள் 1.5 மாதத்தில் 8.85ங்கிறது வெரி டீசன்ட், வெரி குட் ரிஸ்க், வெரி குட் ரிவார்ட், வெரி குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ பர்சனலி எக்ஸ்பெக்ட் 2% பெர் மந்த் ஆர் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலை வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஒரு 2% வச்சுருந்தாலே இயர் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 24% அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வைங்க. அப்படி கம்மியாக வைக்கும்போது நீங்கள் 8.85% ரிட்டர்ன் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான். ஸோ நீங்கள் டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. 2% எதிர்பார்த்த இடத்துல எனக்கு 8% வருதுன்னா நல்ல விஷயம் தானே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே போனீங்கன்னா இயர் எண்டில் யூ கேன் கெட் அரௌண்ட் 50%, 30 to 50% உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24%ங்கிறப்போ உங்களுக்கு 30%, 40% எவ்வளோ கிடைச்சாலுமே உங்களுக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். யூ கேன் பி அ வெரி குட் ட்ரேடர். ஓகே, பட் ஹியர் வின் ரேட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். நமக்கு எவ்வளோ வின் ரேட் பார்த்தீங்கன்னா 66% வின் ரேட் இருக்குது. அதாவது 10 ட்ரேட் எடுத்தால் நமக்கு 6 ட்ரேட் தான் வின் ஆகுது, 4 ட்ரேட் லூஸ் ஆகுது. ஸ்டில் வி ஆர் மேக்கிங் 8.85% ஆஃப் ரிட்டர்ன்ஸ், 8.84% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ 8.84%னா உங்களோட கேபிட்டல் 10 lakhsனா நீங்கள் 88,400 rupees சம்பாதிச்சிருப்பீங்க இந்த 1.5 மாதத்தில். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடிங் ஒர்க் ஆகும். எல்லா ட்ரேடுமே வந்து வின் ஆகாது, மெனி லூசிங் ட்ரேட்ஸ் இருக்கும். இன்னும் இதில் நீங்கள் 2 ட்ரேட் லூஸ் பண்ணதாகவே வச்சுக்கோமே, இன்னும் 2 ட்ரேட் லூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இன்னொரு 2% தான் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி 2% கம்மியாக இருந்தால் கூட 6.85% நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஓகே, 6.85%ங்கிறப்போ 68,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும் ஒரு மாதத்தில் 10 lakh கேபிட்டலுக்கு. ஸோ உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் கெட் யுவர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். இப்படி தான் ட்ரேட் ஒர்க் ஆகும். இது யாராவது ஒருத்தர் ஒரு அனாலிசிஸ் வீடியோ இல்லை ஏதாவது போடுறாங்கன்னா பிளைண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க அந்த அனாலிசிஸ் வீடியோவில். பிகாஸ் மெனி ட்ரேட்ஸ் வில் கெட் ஃபெயில், மெனி லூசிங் ட்ரேட்ஸ் வில் அக்கர் இன் தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்பயுமே மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரிவார்ட், இதுதான் எப்பயுமே ஒர்க் ஆகுமே தவிர இது ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட், எல்லா தடவும் வின் ஆகாது. ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே யூ ஆர் நியர் டு தட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங் கைஸ்.